வணக்கம். மீண்டும் மற்றொரு உண்மையில் அரசியல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இலங்கையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாரிய புதைகுழிகளை தோண்டியெடுத்து அதனை சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரித்தானியா வலியுறுத்தியிருக்கின்றது. அத்துடன் ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகரின் அண்மைய இலங்கை விஜயம் மற்றும் அறிக்கைக்கு பிரித்தானியா தமது நன்றியை தெரிவித்திருக்கின்றது. குறித்த விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து பிரித்தானியா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. அந்த அறிக்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகளை வரவேற்கும் அதேவேளை உறுதியான மற்றும் நிலையான முன்னேற்றத்திற்கான முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தன்னிச்சையான தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள், மனித உரிமை பாதுகாவலர்களை அச்சுறுத்துதல் மற்றும் சிறுபான்மை சமூகங்களை குறிவைத்தல் ஆகியவை குறித்த உயர்ஸ்தானிகரின் தொடர்ச்சியான கவலைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் போன்ற சட்டங்களை ஒழிக்க பொதுமக்களுக்கு உறுதிமொழிகளை வழங்கப்பட்டுள்ள போதிலும் அடிப்படை சுதந்திரங்களை கட்டுப்படுத்த தொடர்ந்து அந்த சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம். இழப்பீடுகள் மற்றும் காணாமல் போனவர்களை மையமாக கொண்ட உள்நாட்டு நிறுவனங்களின் பணிகளை மீண்டும் ஊக்குவிக்கவும் நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். எந்தவொரு நல்லிணக்கமும் பொறுப்புக்கூறல் செயல்முறையையும் உள்ளடக்கியதாகவும் விரிவானதாகவும் இருப்பது, பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்டிருப்பது, கடந்த கால பரிந்துரைகளை உருவாக்குவது மற்றும் சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்வது மிகவும் முக்கியமாகும். அதே நேரம் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறை குறித்த உங்கள் அலுவலகத்தின் முக்கியமான பணியை முன்னெடுத்துச் செல்லவும் ஐநா மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகரிடம் பிரித்தானியா கோரியிருக்கின்றது. மேலும் இந்த பிரச்சினை இலங்கையில் முன்னுரிமை பிரச்சனையாக கவனிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளில் அரசாங்கத்துடன் ஆக்கபூர்வமாக பணியாற்ற விருப்பம் கொண்டுள்ளதாகவும் பிரித்தானியா அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளிலிருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தன்னிச்சையான கைதுகள் மற்றும் தடுப்பு காவல்களுக்கு உடனடி தடை விதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வோல்கர் டர்க் வலியுறுத்தியிருக்கின்றார். ஜெனீவாவில் ஆரம்பமாக இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். மாற்றத்தக்க சீர்திருத்தம், பொறுப்புக்கூறல், உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றிற்காக நாடு முழுவதிலும் இருந்து அரசாங்கத்திற்கு தெளிவான ஆணை கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே அண்மையில் தாம் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது நாட்டின் மிக நீண்ட கால பிரச்சினைகளுக்கு புதிய திசை நோக்கிய பயணத்திற்கு அந்த நாட்டின் தலைமை உறுதியளித்துள்ளதாகவும் வோல்கர் டர்க் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் புதிய அணுகுமுறை ஒத்திசைவானதும் காலக்கெடுவை வழங்கக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். பொறுப்புக்கூறல் நீதியை வழங்குதல், நீண்டகாலமாக இலங்கை மக்கள் அனுபவித்து வரும் அரசியல் ரீதியான பாகுபாடுகள் மற்றும் பிரிவினையை நீக்குதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் வோல்கர் டர்க் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மற்றும் கிழக்கின் இராணுவ மயமாக்கல், காணிகளை திருப்பியளித்தல் மற்றும் அனைத்து மட்ட ஆட்சிகளுக்கும் அதிகாரப்பூர்வ பகிர்வு உள்ளிட்ட விரிவான பாதுகாப்பு துறை சீர்திருத்தத்திற்கான அவசர தேவை உள்ளதாகவும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வோல்கர் டர்க் தனது அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கின்றார். இவையொருபுறம் இருக்க, கடல் அட்டை பண்ணை எல்லோருக்கும் வழங்குவோம், பயப்பட வேண்டாம் என்று கருத்து தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நீங்கள் 1.5 ஏக்கர் பண்ணை வைத்திருந்தால் அரை ஏக்கருக்கு அரசாங்கத்திற்கு பணம் கட்டினால் போதும் என்று தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கடல் அட்டை பண்ணையாளர்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்த காணொளி வெளிவந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த ஆட்சி காலங்களில் கடல் அட்டை பண்ணைக்கு எதிராக சந்திரசேகரன் கருத்து தெரிவித்து வந்தார். தற்போது அமைச்சராக உள்ள நிலையில் சட்டவிரோதமாக கடல் அட்டை பண்ணைகளை மேற்கொண்டு வருகின்றவர்களை பாதுகாக்கும் பொருட்டு
அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்தமையை காண முடிகின்றது. கடந்த காலங்களில் சீனர்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கடல் அட்டை குஞ்சு பொரிக்கும் நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக வடக்கு மக்களின் உணவு தட்டில் அடங்காத கடல் அட்டையை ஊக்குவிக்கும் முகமாக அமைச்சர் சந்திரசேகரன் செயற்படுவது சீனாவின் தூண்டுதலாக இருக்குமோ என்று சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலைமையில் ஆழம் குறைந்த யாழ்குடா கடற்பரப்பில் பாரம்பரிய மீன்பிடியை நம்பி பல மீனவ மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் கடல் அட்டை பண்ணைகளை மீள ஏக்கர் கணக்கில் வழங்க முற்படுவது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து பல்தேசிய கம்பெனிகளை ஊக்குவிக்கும் செயற்பாடா என்று கேள்வி எழுப்புகின்றார். யாரும் பயப்பட வேணாம், சரியா? எல்லாத்துக்கும் நான் தான், எல்லாத்துக்கும் தான், சரியா? ஆனா அந்த கண்டிஷனும் வச்சுக்கொள்ளும். உங்ககிட்ட வாங்கி அது கொடுக்கறதுனா இல்லை, அப்படி கொடுக்குறாங்கன்னா இல்லை, சரியா? அது இல்லாம இப்ப நம்ம 1 ஏக்கர் எடுத்து 1.5 ஏக்கர் அடிச்சு வச்சிருக்கோம், 5 ஏக்கர் 6 ஏக்கர் அடிச்சு வச்சிருக்கோம், 2 ஏக்கர் இதெல்லாம் மறுபடியும் அளவிட்டு நீங்க 1.5 ஏக்கர் நீங்க வச்சு கொள்ளுங்க, 1/2 ஏக்கருக்கான காசு கட்டு, சரியா? இவையொருபுறம் இருக்க 20க்கும் மேற்பட்ட தற்போதைய மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலக நபர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் பல்வேறு பிரமுகர்கள் தொடர்பான தகவல்களை புகைப்படங்களுடன் கூடிய விரைவில் நாடாளுமன்றத்தில் வெளியிட அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறதாக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருக்கின்றது. இதற்கிடையில் பாதாள உலக நபர்களுடனான ஒப்பந்தங்கள் தொடர்பாக பல்வேறு அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் இந்த நாட்களில் அரசியல் அரங்கில் ஒரு தீர்க்கமான சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் இன்று பல்வேறு விளக்கங்களை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக நாடாளுமன்றம் இன்று சூடான விவாதங்கள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் இந்தோனேஷியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக நபர்கள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை பத்திரிகை ஊடகங்கள் விளக்கம் அளித்தும் இருக்கின்றன. இந்த பாதாள உலக நபர்கள் சில அரசியல்வாதிகளுடன் கொண்டிருந்த ஆரம்பகால தொடர்புகள் குறித்து பல விவரங்கள் இப்போது வெளியாகியுள்ளதாகவும் முன்னதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறியும் இருந்தார். இருப்பினும் விசாரணைகள் முடியும் வரை முழு விவரங்களையும் வெளியிட முடியாது என்றும் அவர் விளக்கம் அளித்தும் இருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.